உலகம் முழுவதும் ஒரு பொய்ய நம்பிக்கிட்டு இருக்கோம். லண்டன்ல நீங்க பார்க்கும் அந்த பிரபலமான டவர் அதோட பெயரே பிக் பென்னே கிடையாது. உண்மையான பெயர் எலிசபெத் டவர். பிக் பென் என்பது அதனுள்ள இருக்கக்கூடிய ஒரு உடைந்த மணியின் பெயர். ஆமாங்க, உடைந்த மணி தான். 1859ல இன்ஸ்டால் பண்ண 2 மாசத்துல கிராக் ஆயிருச்சு. அந்த கிராக் இன்றும் இருக்கிறது. அந்த கிராக் தான் நீங்க கேட்கும் பிக் பென்ல இருந்து வரக்கூடிய ஒரு சவுண்ட். இது என்னோட கதை இல்லைங்க. 1856ல இந்த டைம்ஸ் ஆஃப் லண்டன் நியூஸ் பேப்பர்ல இத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது யுகே பார்லிமென்ட் வெப்சைட்லயும் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம பிக் பென்னோட உண்மையான கதை மற்றும் ஷாக்கிங் ஹிஸ்டரிய தான் இன்னைக்கு டீட்டெயில்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த இடத்துல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ல வந்த ஒரு தகவலை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இதுவரைலாம் இப்படி ஒரு இதுக்காகலாம் நான் லண்டன்ல எங்கேயும் வீடியோ எடுக்கலாம் போனதே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா அந்த பிக் பென். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்கு. அதுல சில ட்விஸ்ட் எல்லாம் வந்து இருக்கு. அந்த ஆர்டிகல் இப்பதான் நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க யாருக்கும் வந்து அந்த விஷயம் தெரியுமான்றது எனக்கு தெரியல. டெஃபினட்டா யாரா ஒரு சில பேருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுமான்றது தெரியாது. ஸோ எனக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதே தப்பா தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றத அந்த ஆர்டிகலை படிக்கும் போது தான் தெரிஞ்சது. இந்த ஆர்டிகல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யூகே ஹோம் ஆஃபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது எதர்ச்சியா படிக்கும்போது தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம. நான் இன்ட்ரோலயே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லண்டனுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஐகான். ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. டூரிஸ்ட்டா வரக்கூடிய நபர்கள் அவங்களோட ஐட்னரியில கம்பல்சரி இந்த இடம் இருக்கும். ஆனா, இதுல இருக்கக்கூடிய பெரிய ட்விஸ்ட்டே என்ன அப்டின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த நேம் சேஞ்ச் தான். இது எப்படி மாறுச்சு? எந்த இடத்த மிஸ் ஆச்சு? அப்டின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பிக் பென் என்பது அந்த டவரின் பெயரே கிடையாதுங்க. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய அந்த பெல்லோட பேர் தான் வந்து பிக் பென். ஆனா இந்த ஏரியாவோட உண்மையான பேர் என்ன அப்டின்னா, எலிசபெத் டவர் தான். இன்னமும் அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து இந்த இடத்தோட பேரே மாத்தி இது ஒரு ஐகானாவே வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா வந்து இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து நம்பக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்ட்ன்ற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த உண்மையான ஸ்டோரி என்னன்றத இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். 1834ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி லண்டன்ல ஒரு பயங்கரமான நெருப்பு புடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்குங்க. எங்க அப்டின்னா, பேலஸ் ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர், அதாவது இங்கிலாந்தோடைய பார்லிமெண்ட் பில்டிங் முழுவதும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பழைய வுட்டன் ஸ்டிக், டாலி ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே அவர்கள் வந்து ஒரு பர்னர்ஸ் அதுல போட்டு உலையில போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்களோட கைமீறி கண்ட்ரோலே இல்லாம பில்டிங் முழுவதும் பற்றி எரியுது. அன்று இரவு அதோட இடத்துல இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதிக்கரையில நின்னுட்டு இருக்க பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் உறைஞ்சு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா மிகப்பெரிய விபத்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரியுது. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாமே அழுகுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு தான் தெரியும். அந்த நெருப்புல இருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமா பேசிட்டு இருக்கக்கூடிய பிக் பென் பிறந்தது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா. அதோட இன்னொரு காரணம் இருக்கு. அது பார்க்கலாம் வாங்க. நெருப்புல இருந்து பிறந்த அந்த பிக் பென் வந்து புதிய பார்லிமெண்ட் பில்டிங் வந்து கட்டணும்னு சார்லஸ் பெரி என்ற ஒரு ஆர்கிடெக்ட வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரு ஒரு பெரிய கிளாக் டவர் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து டிசைன் பண்ணாரு. ஆனா அந்த கிளாக்கை யார் மேக் பண்ணுவது? ஈட்மவுண்ட் பெக்கட் டெனிசன் என்ற ஒரு லாயர், ஆமாங்க, ஒரு லாயர் வந்து இந்த கிளாக்கை வந்து டிசைன் பண்ணாரு. அவர் ஒரு ரெவல்யூஷனரி மெக்கானிசத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதனுடைய பேர் வந்து டபுள் த்ரீ லீகட் கிராவிட்டி எஸ்கேப்மெண்ட் என்ற மெக்கானிசம் தான் அந்த கிளாக்கை இந்த காத்துல கூட ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா வந்து சுத்திட்டு இருக்க வச்சிருக்கு. இன்று இந்த மெக்கானிசத்தை யூஸ் பண்ற நம்ம வந்து 160 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட இது இன்னைக்கும் வந்து அந்த டிசைனை மாத்தாம அதை அப்படியே வந்து நம்ம பயன்பாட்டில் வச்சிருக்கோம். இப்பதான் வந்து கதையிலேயே வந்து பெரிய ட்விஸ்ட்டுங்க. இந்த பிக் பென்ல வரக்கூடிய அந்த யூனிக்கான சவுண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிக் பென் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 16 டன் வெயிட் 1856 காஸ்ட் பண்ணி லண்டன்ல வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது கிராக் ஆகிருது, கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகிருது. இதை உடைத்து மறுபடியும் மெல்ட் பண்ணி ஒரு 13 டன்ல புதுசா காஸ்ட் பண்ணாங்க. 1858ல இந்த டவர்ல வந்து வைக்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா 2 மாசத்துல மறுபடியும் வந்து கிராக் ஆகுது. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பெல்ல வந்து 90 டிகிரில திரும்பி வச்சுட்டாங்க. கிராக் இப்போதும் இருக்கு. அந்த கிராக் தான் பிக் பென்ல இருந்து அந்த யூனிக்கான சவுண்ட் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம்.
1940 இருந்து 1941 வரலும் ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது. அந்த சண்டையில டெய்லியும் வந்து பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. போடும்போது லண்டனோட பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சேதாரம் ஆகுது. மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல வந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா பிக்மேன் மட்டும் ஒரு நாள் கூட நிக்கவே இல்லைங்க. சராசரியா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது வந்து சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சராசரி மணி அடிக்கக்கூடியத வந்து அன்னைக்கு இருந்த பிபிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட ரேடியோல ப்ராட்காஸ்ட் வந்து பண்றாங்க. இங்கிலாந்து முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து கேட்கிறாங்க. அந்த சவுண்ட் வந்து அவர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லண்டன் இன்னும் நிற்கிறது, இங்கிலாந்து விழவில்லை, ஹோப் இன்னும் இருக்கிறது என்று அந்த பிக் பென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்திருக்குங்க. 2017ல பிக் பென்னை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ரீஸ்டோரேஷன் ஒர்க்குக்காக 4 வருடங்கள் 80 மில்லியன் பவுண்ட் செலவு செஞ்சு 1400க்கு மேற்பட்ட ஒர்க்கர்கள் பணிபுரிகிறாங்க. இதை வந்து இந்த டவரை வந்து ஸ்கப்ஹோல்டிங் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மூடி வைக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனா 2022ல எல்லா வேலையும் முடிஞ்சு மீண்டும் மணி வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. அதே தேம்ஸ் கரையில நின்னு அந்த நெருப்பு வரும்போது அழுத மக்கள் அதே தேம்ஸ் கரையில 2022ல மீண்டும் அந்த ஒலி சத்தம் கேட்கும் போது ஆனந்த கண்ணீர் வந்து வடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இது மக்களை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியுங்க. அதுக்கு காரணம் அதை அவங்க வந்து கிளாக்கா பார்க்கவே இல்லை. அன்னைக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை குரல் கொடுத்த ஒரு பிக் பென் வந்து இன்னமும் அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. இது வரலாற்றுல இதே துடிப்பு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. ஒரு பிக் பென் பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியறதுக்கு முக்கிய காரணம் அது உணவுபூர்வமா கனெக்ட் ஆயிருக்குன்ற ஒரு காரணம் தான். சோ இந்த விஷயத்த இன்னைக்கு இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துனதுல எங்களுக்கு வந்து மிக மிக மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல லண்டன்ல இருக்கக்கூடிய ஐகான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை உங்களுக்கு வந்து நாங்க சொல்ல போறோம். ஸோ எங்க சேனல்ல மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில வந்து சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.